கர்கேஸ்வராங்கிற கோவிலும் வந்து எப்படின்னாக்கா அங்கே விநாயகருக்கு ரொம்ப விசேஷம். அந்த விநாயகர் வந்து ரொம்ப சங்கட மோச்சன விநாயகர், அவர் சித்தி விநாயக் மாதிரி. அங்கே ஒரு 10 ரூபா கொடுத்து நீங்கள் நின்று எடுத்திங்கன்னா அந்த சிலை வந்து ஒரு நம்மளை கையில் தூக்குற அளவுக்கு ஒரு என்ன விஷஸ் நீங்கள் வேண்டின்றாலும் அந்த சிலையை தூக்க முடிஞ்சதுன்னா அந்த விஷஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம். அதே மாதிரி நீங்கள் மாற்றி வேண்டின்றாலும் இது நடக்குமா நடக்காதான்னு தெரியல அப்படின்னுட்டு மாற்றி வேண்டினாலும் அந்த சிலை நகராது, உங்களால் அதை தூக்க முடியாது. அந்த மாதிரியான விசேஷம் இந்த கர்கேஸ்வரா கோவில். அந்த விநாயகரை வந்து நம்ம ஆனால் அதாவது சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கோ இல்லை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ அந்த விநாயகரை தொட விட மாட்டா. ஆதிசங்கராச்சாரியர் யந்திரம் போட்டு வச்சுருக்கான், சக்தி யந்திரம் போட்டு வச்சுருக்கான். என்னன்னாக்கா இது தூக்குறது. எதார வேலை இருந்தாக்கா, இன்னென்னார கை வேலை நடக்கணுன்னா இருந்தாக்கா, என்னார உங்கள் வீட்டு மனசில் என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் நினச்சி தூக்குறது. இது ஆதிசங்கராச்சாரியர் சக்தி யந்திரம் போட்டு வச்சுருக்கா. இதுக்கு சக்தி யந்திரம் போட்டிருக்கான். இது ஒரு பிரச்சனைக்கு 3 வாட்டி எடுக்கிறது. இந்த வேலை அப்படி இருந்தால் பூ மாதிரி வாப்பா ஃபஸ்ட் எடுக்கிறது. 6 மாதிரி இருந்தால் வரும், 6 இல்லைன்னாக்கா வராது. சக்தி கொடுத்துருக்கா. 2ஆம் வாட்டி இந்த வேலை கண்டிப்பாக நடக்கூடும், அங்கேயே உட்காரப்பான்னாக்கா உட்காந்துக்கிறேன், அசங்காது. 3ஆம் வாட்டி இந்த வேலையெல்லாம் நடக்கட்டம்ப்பா, உனக்கு பூஜை பண்ணிக்கிறேன்னாக்கா இன்னும் பூ மாதிரி வருதோ. இது ஆதிசங்கராச்சாரியர் யந்திரம் போட்டு வச்சிருக்கா. ஸ்திரமாக இல்லாது சரம் தூக்கலாம், எடுக்கலாம். விஞ்சினெல்லாம் ஸ்தாபனை பண்ணியிருக்கிறா. இது செர பண்ணியிருக்கா, எடுக்கலாம் முடிக்கலாம். இது இப்படி இருக்கும். இதே இங்கே ரொம்ப பேர் வந்திருக்கிறது. இதுக்கு ஆதிசங்கராச்சாரியர் காலாடின்னு போகிறப்போ இங்கே நினைவாக இருக்கட்டும்னுட்டு அதை பற்றி இங்கே வச்சிருக்கா. இது சக்தி யந்திர கணபதினுட்டு ரொம்ப பேர். இது மற்றபடி அந்த லிங்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்குன்னு கேள்விப்படுறோம். 3-4 யுகமாக அந்த லிங்கம் இருக்குது. அதை வந்து அர்த்தநாரீஸ்வரராக பார்க்குறா. இந்த இடத்துல அந்த கர்கேஸ்வராவில் இருக்கிற சிவலிங்கத்தை அர்த்தநாரீஸ்வரராக பார்க்குறா. சிவன் பார்வதி 2மா சேர்ந்து ஒரே லிங்கத்தில் இருக்கிற மாதிரி அது அவங்க வந்து ஜோடிக்கிறதும் அந்த மாதிரி தான் ஜோடிக்கிறாங்க. ரொம்ப விசேஷமான அந்த அர்த்தநாரீஸ்வரர் ஸ்தலம் வந்து ஒரு பரிகார ஸ்தலமாக இங்கே இருக்குது. அந்த ஸ்தலத்தில் எப்படின்னாக்கா நிறைய அந்த கணவன் அவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மன வேறுபாடுகள், அதே மாதிரி கல்யாணத்துக்கு உண்டான இதெல்லாம் வந்து எல்லாமே இப்போது கல்யாண பிராப்தி நடக்கணும் அப்படிங்கிற இதுக்கெல்லாமே வந்து நம்ம ஒரு பரிகார ஸ்தலமாக அவங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அதுக்கு உண்டான பூஜை புனஸ்காரங்கள்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு. கர்காச்சாரியர் வந்து இங்கே தபஸ் பண்ணின இடம் இது. கார்கேஸ்வரான்னு பேர் இருக்குது. இதுக்கு பஞ்சவக்திரம் அண்ணாக்கா 5 ஃபேஸ் இருக்குது. என்னன்னாக்கா சத்யோஜாதா, வாமதேவா, அகோரா, தத்புருஷ, ஈசான்யா. இது 5 ஃபேஸு. இது புராணத்தில் அப்படி வருது. இப்படி வந்தான்னாக்கா அகஸ்தேஸ்வரம், சோமேஸ்வரம், மார்க்கண்டேஸ்வரம், ஹனுமந்தேஸ்வரம், கார்கேஸ்வரம்னுட்டு அது 5ஆம் ஃபேஸ். இது உதாராங்கம், பெரியான சரீரம், பெரியான சரீரம். வியாக்ர சர்மாம்பரதரம், புலி தொகை உடுத்திருக்கிறது. நாகயஜ்ஞோபவீத்தனம், ஜனவாரத்துக்கே பூணலுக்கே ஜனவாரம் போட்டிருக்கிறது. கிரிஜாசக்த வாமாங்கம், எம்னோரை பிடிச்சி உட்கார்ந்துருக்கிறது. சந்திரசூரியாக்னி லோச்சனம், சந்திரசூரியருக்கும் 2 பேருக்குமே இங்கே தர்ஷனம் உண்டோ. உத்தராயணத்தில் 15 தட்சிணாயணத்தில் 15 இதுக்கு தர்ஷனம் கொடுக்கறது. அதனால் கார்கேஸ்வரான்னு இருந்தோம். எதிரண்டே ஒரு காவேரி போய்கொண்டிருக்கோ, அங்கே 3 தீர்த்தம் உத்பவம் ஆயிருக்கோம். ருண விமோச்சனே, நாங்கள் ருணம் செய்து பிறந்திருக்கிறதோ அந்த ருணமெல்லாம் போகிறதோ. பைசாச்சி விமோச்சனை, ஏன்னார பீத்தி சங்கை இருந்தாக்கா அதெல்லாம் போயிடுறதோ. ஷாப்ப விமோச்சனை, எங்களுக்கெல்லாம் ஷாப்பும் போட்டிருக்கிற ஆகாத வாழையெல்லாம் அந்த ஷாப்பு என்னார் இருந்தாக்க போட்டோன்னுட்டும் இங்கே ஐத்திக்கியம். ಅದಕ್ಕೆ கார்கேஸ்வர க்ஷேத்திரம் ನೋಟು. ಇದು ಅರ್ಧನಾರೀಶ್ವರನ್ ವೈಟ್ போட்டிருக்கிறது சுவாமியார், குங்குமம் போட்டிருக்கிறது தாயார். ಸ್ವಯಂಭೂ ಇದು ஒரு நெல் மாதிரி விளைந்துಕೊಂಡು ಬರ್ತಾ இருக்கோ. ಸ್ಫಟಿಕಲಿಂಗம் ಇದು.
12,25,000 இயர்ஸ் ஆயிருக்கு இதுக்கும். எத்தனை யுகமாக இருக்குது? 4 யுகம் நடக்குதா இருக்குப்பா. யுகம், சத்தியுகம், தேத்ராயுகம், துவாபர யுகம், கலியுகம். கலியுகத்தில் இப்போ 25 வருஷம் 25,000 ஆயிருக்கு இப்போ.